பிரகாஷ் சார், இங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ கடந்த திமுக ஆட்சியின் போது இது அரசியல் ரீதியாக மிக கடுமையான குற்றச்சாட்டுக்கு திமுக அரசு மீது வைக்கப்பட்டது. காவல்துறை மரணங்களை தடுக்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கிறது, அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. இப்போ அதை விட மிக வேகமாக இப்போ இந்த தற்போதைய புதிய அரசு பதவியேற்று இந்த 2 மாதங்களை பார்த்தோன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இது போன்ற மரணங்கள் அப்படிங்கிறது எதை காட்டுகிறதுன்னு நினைக்கிறீங்க? எங்க தவறு நடக்குதுன்னு பார்க்குறீங்க? ஆக்சுவலாக தவறு எங்கே நடக்குதுன்னா, இந்த சிஸ்டமில் ஒரு முக்கியமான இடத்துல கன்னிகள் மிஸ் ஆகுது. அதாவது நம்ம ஒரு சாமி கோயிலில் ஒரு அம்மா நகையை நிக்கித்தான்னு ஒரு அம்மா நகையை காணும்னு சொல்ல கார் பார்க்கிங் செஞ்ச ஒரு பையனை அடித்து கொள்கிறாங்க. அதே மாதிரி அதே இடத்துல இன்னொரு பையனையும் அதே போலீஸு அதே மாதிரி அடித்து கொள்கிறாங்க. இப்போது அந்த பையன் பேர் ஆகாஷ், அவனையும் அடித்து கொள்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ இந்த நாகர்கோவில் மரணம்லாம் நம்பவே முடியல. அதாவது நான்லாம் ஜெயிலில் இருந்திருக்கேன். ஜெயிலில் போய் உக்காந்தோன்னா இன்மேட்ஸ் இந்தளவுக்கு அடிப்பாங்க, கொலை பண்ணுற அளவுக்கு இன்மேட்ஸ் அடிப்பாங்கன்றதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா சம்திங் டிஃப்ரெண்ட். அவன் ஒரு கேஸ்க்கு வந்திருப்பான், வேறு கேஸ்க்கு வந்திருப்பான், நம்ம ஒரு கேஸ்க்கு போகிறோம், நமக்கு அவனுக்கு மோட்டிவ் கிடையாது, எந்த விதமும் கிடையாது. இன்மேட்ஸ் ஒரு 11 பேர் சேர்ந்து அடித்து காயப்படுத்தி கொலை பண்ணுற அளவுக்கு அங்கே நடந்திருக்குமா அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போது மெயின் சஸ்பெக்ஷன் எங்கே வருதுன்னா போலீஸ்கிட்ட தான் வருது. ஸோ இந்த கேஸ் இப்போது வந்திருக்க இந்த கேஸு, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ்லேருந்து இந்த கேஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறவன்லாம் தலை காஞ்சவன். இவன் ஒரு டாஸ்மாகில் கொஞ்சம் அதிக விலைக்கு விற்றவன், வசதி பயங்கரமான பணக்காரனாக இருந்தால் அவன் டாஸ்மாகில் விற்க போகிறான். இந்த நாகர்கோவிலில் செத்தவனும் ஒரு சாதாரண குட்கா வியாபாரி, வெத்தலைப்பாக்கு கடை வச்சுக்கிறவன் வியாபாரி. ஜெயராஜ் பெனிக்ஸும் ஒரு கொரோனா காலத்தில் செல்ஃபோன் கடையை மூடாது சம்மந்தமாக, மாமூல் கொடுக்காது சம்மந்தமான தகராறு. அதுக்கு அடுத்து நடந்த இது வாட்ச்மேன் ஒருத்தன், அவன் சாவரவன், நிக்கிதான்றவன் கம்ப்ளைண்ட் கொடுத்து சாவரவன் அஜித்குமார், அவன் ஒரு வாட்ச்மேன், சாதாரண வாட்ச்மேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தப்பு பண்ணால் கூட சரி, பாதிக்கப்படுறவன் யாரோ பெரிய ஆளாக தான் இருப்பான். ஆனால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போலீஸ் தப்பு பண்ணும்போது நேரடியாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தலை காஞ்சவன், ஒன்றுத்துக்கும் உதவாதவன், பாவம். இவன் தான் லாக்அப் டெத்துக்குள்ளே வர்றவன், இப்படி போகிறவன், இந்த மாதிரி வரும். ஸோ இந்த என்டையர் சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு பெரிய கேப் இருக்குங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் இப்போ இவங்க அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்க? இவங்களுக்குன்னா அடித்து சாவடிக்கணும்னு ஏதாவது சாமிக்கிட்ட வேண்டுதலா? போலீஸு, நான் போலீஸு, நான் இத்தனை பேர் அடித்து சாவடிச்சாதான் நான் போலீஸு, இத்தனை பேரை லாக்அப் டெத்து பண்ணாதான் நான் போலீஸு அப்படின்னு ஏதாவது வேண்டுதல் இருக்கா? எதனால இவங்க பண்ணுறாங்க? இப்போ ஹென்றி டிஃபைன்லாம் பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுறாரு இந்த அரசை. ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லையே இல்லாமல் போகுது. ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு உளவுத்துறை கேப் ஒன்று போலீஸில் இருக்குங்க. இப்போது அஸ்ராகாக் சார் புதுசாக வந்திருக்கார், ஐஜி இன்டெலிஜென்ட்டாக. அவர் உட்பட அதை சரி பண்ணும். அதாவது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆட்கள் தான் உளவுத்துறையிலையும் மெயினான போலீஸ் ஃபோர்ஸ்லேயும் இருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ கவின் ஒரு பையனை கொலை பண்ண அவங்க அந்த பொண்ணோட அப்பா ஒரு கூலிப்பட வழக்கில் மறுபடியும் இப்போ அரெஸ்ட் ஆகிருக்கார், அவர் எஸ்ஐ அவர். ஸோ இந்த கூலிப்படைக்கும் இந்த போலீஸ்க்கும் இருக்கக்கூடிய நெக்ஸஸ்ஸு, உளவுத்துறையுடைய ஒரு லேப்சஸ்ஸு, இந்த விஷயங்கள் எல்லாம் தாங்க இந்த டெத்துக்கெல்லாம் காரணமாக ஆகுது. செத்தவன் எல்லாமே தலை காஞ்சவனுங்க சார். இவங்களை ஏன் அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, ஏன் கொலை பண்ணுறாங்க, அந்த ஆண்டவனுக்கு தான் சார் வெளிச்சம். இல்லை ஒரு வழக்கு, ஒரு தவறு நடந்திருக்கிறது, அதுக்கு விசாரிக்கிறதுக்காக ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அடிக்கிற அளவுக்கு அந்த அந்த அடித்தாதான் அது வரணும் அப்படிங்கிறது அது நிர்பந்தம் இருக்கா என்ன?
அப்படி ஒன்றுமே இல்லை சார். இப்போ சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் தான். நிகிதா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ் ஸ்டேஷனில் என்னுடைய நகை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அப்போ அவனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ், அவன் இருந்த ஃபுட்டேஜ், அவனோட மூமெண்ட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு அவன் எடுக்கலன்னு சொல்லலாம்ல. ஆமாம். ஆனால் அவன் எடுக்கலன்னு சொன்னால் கூட மேலே இருக்கிறவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க, அவன் தான் எடுத்தான்னு சொல்லவே அப்படின்னு. அப்போது இவங்க ஏதோ ஒரு ஃபால்ஸான காரணங்களை, ஃபால்ஸான கேஸை இந்த அக்யூஸ்டுகள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு நெரேட்டிவை இவங்க போலீஸு செட் பண்ண நினைக்கிறதுனால தான் இந்த மரணங்கள் வருது. அவங்க நினைக்கிறத, அவங்க சொல்ற உண்மைகளை கரெக்டா தப்பான்னு பார்க்கறது இல்லை. இவங்க நினைக்கிற எதிர்பார்க்கறது வர வைக்கணும். இவங்க நினைக்கிற உண்மைகளை அக்யூஸ்ட் வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து குற்றவியல் நடைமுறைக்கும் நேச்சுரல் இன்வெஸ்டிகேஷனுக்குமே எதிரானது. இது எப்படி ஒரு போலீஸ் வந்து கடைபிடிக்குது? தொடர்ச்சியாக இந்த மாதிரி மரணங்கள் ஏன் வருது? அது வந்து டிஜிபி தான் பார்க்கணும், இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் பார்க்கணும், முதலமைச்சர் தான் பார்க்கணும்.